அன்பு கரங்கள் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். ஆர். சுதர்சனம் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் வாலி அவர்கள் எழுதியிருந்தார். பச்சை விளக்கு அண்ணன், பாசமலர் அண்ணன், அன்பு கரங்கள் அண்ணன், அண்ணன் ஒரு கோவில் அண்ணன், நான் வாழ வைப்பேன் அண்ணன், அண்ணன் அப்படின்ற கேரக்டரும் சிவாஜி அவர்களும் தான் ஒன்று. ஆனா ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு விதமான அண்ணன்களை காணலாம். அப்படியான மாற்றங்களை செய்ய இனி 100 சிவாஜி அவர்கள் பிறந்தால்தான் உண்டு. மறந்து போச்சுங்க. உங்க முன்னாடி உட்காரது மரியாதை இல்லைங்க. இல்லைங்க, நானும் ஒண்ணும் வரலைங்க. உங்க தங்கச்சி தான் உள்ள தள்ளி விட்டா. வந்துட்டேனா? என்ன இதெல்லாம்? அடே அண்ணா, நீயே போந்த கோபுரானே. ஏதே எங்க அண்ணனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டே இருக்க. நல்லா இருக்குமா நியாயம்? நீயே உள்ள போன அனுப்பிச்சிட்டு என்னடிமா எப்ப அந்த அண்ணனை நீ கேக்குற? உங்க அண்ணன் என்னடா அண்ணா வீட்டுக்கு வந்தவளை வெளியே போன்னு விரட்டிட்டு இருக்காரு. உங்க 2 பேருக்கு என்ன பார்த்தா நீ இளக்காரமா வருது. என்ன இங்க வந்து தயிர் கிடையாது. சும்மா நிறுத்துங்க. இந்தம்மா அண்ணா, என்ன எங்க அண்ணனை ஒரேடியா விரட்டுற? அதெல்லாம் வீட்டுக்கு வந்தப்புறம் வச்சுக்கோ. எந்த வீட்டுக்கு யார் வர்றது? நான் தான். நீயா? ஐயோ, பின்ன யார் வருவாங்க? உங்க குடும்ப தலைப்பு ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சமாச்சாரம்? எங்க வந்தீங்க? ஒண்ணு இல்லைண்ணா, வந்து என்ன அண்ணா நீயே சொல்ல. ஆத்தாடி, நான் சொல்ல மாட்டேன், நீ காட்டி கொடுத்துடுவேன். இல்ல சொல்ல. என்னங்க என்னங்க? நான் சொல்ல மாட்டேன். சரி, 2 பேருமே சேர்ந்து சொல்லுங்க. எங்க ரெடியா இருங்க. 1 2 3. பக்கத்துல நடக்கிற மாரியம்மன் திருவிழாவுக்கு 2 பேரும் போக போறோம். திருவிழாவுக்கா? சச்சா, அதெல்லாம் போக கூடாது. அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வரும். நீங்க எப்படி தனியா போவீங்க? ஆமா, நாம மட்டும் எப்படி தனியா போறது? ஆனந்தி, உங்க அண்ணனையும் இன்னைக்கு லீவ் போட்டு வர சொல்லு. நம்ம குடும்பத்தோட சேர்ந்து போலாம். குடும்பமா? ஆமா, நீங்க நானு தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தானே குடும்பம். நீங்க தனியா இருக்கிறதா குடும்பம்? இதான அவளை திருவிழா கூப்பிட்டேன். ஆத்தாடியோ, நான் ஒண்ணும் கூப்பிடலைங்க. உங்க தங்கச்சி தான் வரேன்னு சொல்லுச்சு. என்னங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மாரியம்மனை கும்பிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. ஓஹோ, அதுக்காக தான் நீ போகணுங்கிறியா? எனக்காக சொல்லலீங்க, உங்க தங்கச்சிக்காக தான் சொன்னேன். அவசியம் போய் தான் தேரணுமாமா? ஆமாங்க. ஏய் வாங்க. என்னங்க அள்ளினு? என்னங்க? இதுக்கெல்லாம் நீதான் காரணம். குழந்தைய ஜாக்கிரதையா தூக்கிட்டு போய் ஜாக்கிரதையா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் கூட ஊர்ல இல்ல. வசனத்தால் வசியம் செய்தவர் கதாசிரியர் பாலமுருகன் அவர்கள். தமிழ் திரையுலகத்துல பாடல்கள் ஆக்கிரமிப்பு செய்த காலம் முடிந்து வசனத்தை கொண்டு தமிழ் படங்களை வெற்றி படமாக்க முடியும் அப்படின்ற கலாச்சாரத்தை வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள் ஆரம்பித்து வைக்க, அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா, ASA சாமி, கலைஞர் கருணாநிதி, AP நாகராஜன், ஜாவர் சீதாராமன் ஆகியோர் பின்தொடர்ந்தாங்க. இந்த காலகட்டத்துல வசனங்களுக்காகவே தமிழ் படங்கள் பேசப்பட்டன. அந்த வரிசையில கதாசிரியர் பாலமுருகன் அவர்களும் இணைந்து கொண்டார் அப்படின்னே சொல்லலாம். நாடகங்களை எழுதி தயாரித்து தென் மாவட்டங்கள் முழுவதும் அரங்கேற்றியவர் இவரு. சிவாஜி கணேசன் அவர்கள் மீது அதிக பற்று கொண்டவர். பாலமுருகனின் நாடகங்கள்ல சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் அதிகம் எதிரொலிக்கும். இவர் எழுதிய நாடகங்கள்ல சிவாஜி கணேசன் அவர்களும் நடிச்சிருக்காரு. சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கும் படங்களுக்கு கதை வசனம் எழுத வேண்டும் அப்படின்ற நீண்ட நாள் ஆசை அன்பு கரங்கள் அப்படின்ற படத்தின் மூலம் அவருக்கு நிறைவேறியது. அதுக்கப்புறம் பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, வசந்த மாளிகை அப்படின்னு சிவாஜி அவர்கள் நடித்த கிட்டத்தட்ட 1 டஜன் படங்களுக்கு மேல வசனம் எழுதியிருக்காரு. முதல் படமான அன்பு கரங்கள் படத்துல தன் வசன முத்திரையை அழுத்தமாக பதிச்சிருப்பாரு. அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் மற்றொரு திரைப்படம் இது. அண்ணனாக சிவாஜி அவர்களும் தங்கையாக மணிமாலாவும், சிவாஜி அவர்களை ஒரு தலையாக காதலிக்கும் காதலியாக தேவிகா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன இந்த வேலை எல்லாம் செஞ்சீங்க? என்ன எழுப்பிருக்க கூடாதா? நீ படிச்ச பொண்ணு நல்லா கொரட்டை விட்டுருக்குங்கிற உன்னையாவது எழுப்புறதா? படிச்ச பொண்ணுன்னா இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாதா? படிச்ச பொண்ணுங்கெல்லாம் வீட்டு வேலை செய்ய வேண்டியதான். ஆனா நீ என் தங்கச்சி ஆச்சே, நீ எப்படி வீட்டு வேலை செய்யறது? அண்ணா, இந்த வீட்டுக்கு அண்ணி வர வரைக்கும் இந்த வேலை எல்லாம் நான் தான் செய்வேன். நமக்கு ஒரு மச்சான் வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்கு அண்ணி வர மாட்டான். இந்த பாசம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் அண்ணி வந்துட்டா என்னையும் மறந்துடுவீங்க. அரைஞ்சு பல்ல ஒத்துக்கணும். கழுத விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசலாம். ஏமா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்கு?
உனக்காக தானே. உன்னை மறந்துட்டு அப்புறம் எனக்கு வாழ்வு நீ ஏன் சொல்ல? அண்ணா அண்ணா சரி சரி டைம் ஆச்சு, நீங்க போய் ட்ரெஸ் பண்ணி காபி காபி. நான் கொண்டு வரேன். படம் ஆரம்பித்த 4வது நிமிடத்துல சுவரில் சாய்ந்து குனிந்து கொண்டு நிற்கும் நாகேஷ் அவர்களிடம் திருப்பதி நிமிர்ந்து நில்றா அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொல்வாரு. முடியலையே சார் அப்படின்னு நாகேஷ் பதிலளிப்பாரு. அதைத் தொடர்ந்து சிவாஜி அவர்கள் கடமையிலிருந்து தவறிய யாராக இருந்தாலும் சரி நிமிர்ந்து நிற்க முடியாது அப்படின்னு கடமையை செய்யும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வசனத்தை எச்சரிக்கை தொனியில் சிவாஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு. தங்கையின் கல்யாணத்தை பற்றி ஜோசியரிடம் பேசும் ஒரு காட்சியில கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கு பெருமை, முத்துக்கும் பெருமை அப்படின்றது போன்ற அற்புதமான வசனங்கள் அமைஞ்சிருக்கும். காஃபி சூடா கொண்டுட்டு வரேன். கை நீட்டு கை நீட்டு கழுத கை நீட்டு கை. எவ்வளவு சிவந்து போச்சு பாத்தியா? சூடா எடுத்துட்டு வந்ததுனால தானே கை சிவந்து போச்சு. இனிமே எடுத்துட்டு வர மாட்டீங்க. எடுத்துட்டு வர உட்காரு உட்காந்து திரும்ப. வேஷ் வேஷ் இப்பதான் பொண்ணு மாதிரியே இருக்கேன். போங்கண்ணா. அட கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்றேன். வாங்க வாங்க. வந்தேன் உட்காருங்க. இருக்கேன். ஏமா நீ எப்ப வந்த? நேத்து வந்தீங்க. படிப்பெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இருக்கட்டும். நீங்க எங்க வந்தீங்க? ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். ஜோசரியா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசணுமா இல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசணுமா? ஐயோ ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர், உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும். அப்ப கொஞ்சம் இருங்க. என்னது? கழுத போய் ஜோசியர் காபி கொண்டுட்டு வா. இருக்கட்டும். வேண்டாமா? வேண்டாமா, அது கொண்டாமா குடிப்போம். விளையாட்டு பிள்ளை. ஜோசியர் நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுதான் வந்துட்டேன். என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கும் பெருமை முத்துக்கும் பெருமை. ஆமா ஆமா. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அது நடக்காது போல. என்ன உங்க அம்மா? ஆமா. இருக்காங்களா? ஈரோட இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னப்பா இது? இவ்வளவு நாளா நான் உன் கூட பழகுறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாத. யாருக்கு தெரிஞ்சு என்னங்க பண்ண முடியும்? என் வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. எங்க அப்பாவும் என்ன மாதிரி ரயில்வே எம்ப்ளாயி தான், ஆனா அவர் இன்ஜின் டிரைவர். ஒரு நாள் ரயில் விபத்துல பிரயாணிகளை காப்பாத்துற முயற்சியில எங்க அப்பா தன் உயிரை விட்டுட்டார். அதே ஞாபகமா இருந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஒரு நாள் ராத்திரி என்னை என் தங்கச்சி அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியா? நாங்க தேடாத இடம் கிடையாது. எங்க அம்மா கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்னங்க, நானே படிச்சு நானே இந்த உத்தியோகத்துக்கு வந்து என் தங்கச்சியும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நம்பிக்கை, எங்க அம்மா என்னைக்காவது எங்க கிட்ட திரும்பி வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு. சிவராமா, உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்படியாவது உங்க அம்மா அவங்ககிட்ட வந்து சேரத்தான் போறாங்க. ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என்கிட்ட சொல்லிட்டீல, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன். நீ கல்யாண சாப்பாட்டுக்கு மாத்திரம் வந்தா போதும். நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். இருக்கட்டும். அம்மா இந்தா காப்பியோட நிறுத்திடாத, சமையல் ஆரம்பி சாப்பிட்டுட்டு தான் போவேன். இரவு முடிந்துவிடும் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் அன்பு கரங்கள் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை பி. சுசிலா அவர்கள் மற்றும் PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. இரவு முடிந்து விடும், பொழுது விடிந்து விடும், கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா, கைகளிலே விழுந்திடாமல் பசியடங்குமா,
பக்கத்திலே வந்து நின்றால் வெட்கம் வராதா? பக்கத்திலே வந்து நின்றால் வெட்கம் வராதா? பருவகால காற்றடித்தால் குளிரெடுக்காதா? இரவு முடிந்து விடும், முடிந்தால் பொழுது விடுந்து விடும், விடிந்தால் ஊருக்கு தெரிந்து விடும், தெரிந்தால் உண்மைகள் புரிந்து விடும். ஒரு காட்சியில சிவாஜி அவர்களின் தங்கை ஆனந்தி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இருப்பாங்க. அங்கு மருந்து கொடுக்க வந்த செவிலியர் மருந்து கொடுத்துட்டு கடுஞ்சொற்களால் திட்டிவிட்டு போவாங்க. இதை மற்றொரு செவிலியர் மூலம் கேள்விப்பட்ட டாக்டர் மறுநாள் ஆனந்தியை கூட்டிக்கிட்டு வார்டுக்கு வருவாங்க. அப்போது நேற்று திட்டிய செவிலியர் மற்றொரு நோயாளியை திட்டிக் கொண்டிருப்பாரு. இதை பார்த்த டாக்டர் செவிலியரிடம், மற்றவர்கள் மனசு புண்படும்படி இப்படி பேசலாமா? நாம கொடுக்கிற மருந்தை விட நோயாளிங்க கிட்ட நாம காட்டுற அன்புல தான் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு டாக்டர் செவிலியரை கண்டிக்கும் போது கூட அதில் சமூக அக்கறை கலந்த வசனத்தை எழுதுவது பாலமுருகன் அவர்களின் வழக்கம். 1965 வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 54 வயது. ஆனால் பாலமுருகன் எழுதிய வசனத்தின் வசியத்தால இந்த பழைய படத்தை புதிய தலைமுறை நாளும் பார்க்க வேண்டிய புதிய படமாக உள்ளது. ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுங்கிறத பொண்ணை பெத்த தாய்மார்கள்லாம் சிவராமன் கிட்ட கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிறணும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி என் தங்கச்சியை வளர்த்து படிக்க வச்சிருக்கேன். அண்ணன் தான் தெய்வம்னு அவளும், தங்கதான் உலகம்னு நானும் இது வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டோம். ஜோசிரியா, பொண்ணை பார்க்கணுன்றீங்களா? எதுக்கு? இந்த தம்பிய பார்த்தால பொண்ணுடைய நல்ல குணம் தன்னடக்கம் தானா தெரியுது. எங்க குடும்பத்துல விளக்கேத்தி வைக்க இவர் தங்கச்சி அனுப்ப சம்மதமானு கேளுங்க. கேக்குறேன். அந்த புனிதமான விளக்கு ஏத்தி வைக்க என் தங்கை அனுப்ப சம்மதம்னு சொல்லுங்க. சொல்றேன். சம்மதம் உறுதி தானே? குடுக்கறவங்க விருப்பம் தான் அவங்க முகத்திலேயே தெரியுது. வாங்குறவங்களுடைய திருப்தியில தானே குடுக்கறவங்களுடைய சந்தோஷமே இருக்கு. அப்ப ஒரு நல்ல நாளா சீக்கிரமா பாருங்க. என் தங்கச்சி குடிச்சிட்டாரு. அப்படியே காப்பி. ஆனந்தி, அண்ணா, ஒழுக்கமும் கற்பும் தான் பெண்களின் உயிர் மூச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த உண்மையை ஒரு கணம் மறந்தேன். என் வாழ்க்கையே இழந்தேன். ஏற்கனவே நான் ஒருத்தரை கல்யாணம் செய்துகிட்டேன். அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டார். இன்னும் கொஞ்ச நாளிலே நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன். யாருக்குமே தரவடங்காத உங்களை தலகுனிய வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. மேலும் நான் இங்கேயே இருந்து உங்களுக்கு கேவலத்தை கொடுக்க விரும்பல. பாசத்தோட வளர்த்து உங்க அன்பு கரங்களை விட்டு முதல் முறையா பிரியற நீங்க தேடி வர முடியாத இடத்துக்கு நான் போய்கிட்டே இருக்கேன். ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் அன்பு கரங்கள் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா?
உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னாய் இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னாய் இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடல் எழுதிய போது சிவாஜி அவர்களுக்கும் பாடல் எழுதினாரு வாலி. எம்ஜிஆர் அவர்களின் ஏராளமான படங்களுக்கு வாலி அவர்கள் பாடல் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் சிவாஜி அவர்களின் படங்களுக்கும் பாட்டு எழுத அழைப்பு வந்துச்சு. சிவாஜி கணேசன் அவர்களின் அன்பை பெற்றவரும் அவருடைய நீண்ட கால குடும்ப நண்பருமான பெரியண்ணன் தனது சாந்தி ஃபிலிம் சார்பாக அன்பு கரங்கள் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணாரு. படத்தின் கதாநாயகன் சிவாஜி அவர்கள்தான். அந்த படத்துக்கு வாலி பாடல் எழுத வேண்டும் அப்படின்னு பெரியண்ணன் விரும்பினாங்க. வாலியை அழைத்து சென்று சிவாஜி அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தாரு பெரியண்ணன். கணேஷ், இவர்தான் வாலி, நம்ம ஊருக்காரர், திருச்சி அப்படின்னு சிவாஜி அவர்களிடம் பெரியண்ணன் அவர்கள் வாலியை அறிமுகம் பண்ணி வச்சாரு. அப்போது வாலி அவர்கள் ஏகப்பட்ட எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருப்பது சிவாஜி அவர்களுக்கு தெரியும். அதன் காரணமாக என் மீது அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கக்கூடும் அப்படின்னு எண்ணினாராம் வாலி அவர்கள். ஆனால் அவர் எண்ணத்திற்கு மாறாக சிவாஜி அவர்கள் சிரித்த முகத்தோடு வாங்க அப்படின்னு இன்முகத்துடன் வரவேற்று இருக்காரு. 1964 ஆரம்பமான அந்த அறிமுகம், அதுக்கப்புறம் வாலி அவர்கள் 60 சிவாஜி படங்களுக்கு பாடல்கள் எழுத ஒரு தொடக்கமாக அமைஞ்சிச்சு. என்ன கார் ஓட்டுறீங்க? கார் ஓட்டல, பேசாம இரு. திஷ்டி கழிது. என்னென்ன வெடிக்குது? திஷ்டி திஷ்டி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா இப்படித்தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு திஷ்டி சுத்துவாங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் திஷ்டி சுத்துறேன். எப்படி வெடிக்குது பாத்தியா? இந்த ஊரே உன்னை பார்த்து கண்ணு போட்டிருக்கு, அவ்வளவு அழகு நீ. ஆனந்தி, அம்மாவை கூப்பிட்டுக்கம்மா. என்னம்மா என் கால விடுற? எனக்கு அம்மா, அப்பா, அண்ணா எல்லாம் நீங்க தான். நல்லா நல்லா இருக்கு. ஆனந்தி தங்கச்சி, தங்கச்சி ஆனந்தி. வா திருப்பதி. அண்ணா, ஏன் அங்கே நிக்கிற? வாயன். உங்க அண்ணன் என்னையா வான்னு கூப்பிட்டாரு? உங்க அண்ணனை கூப்பிட்டது போல உன்னை சாதாரணமா கூப்பிட முடியுமா? மேலதாளத்தோட கூப்பிடணும். சின்ன நீங்க என்ன வச்சுக்கிட்டா 2 பேரும் இப்படி பேசுறீங்க? எனக்கே வெக்கமா இருக்கு. பராசக்தி காலத்திலிருந்து சிவாஜி அவர்களின் நடிப்புல பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்தாரு வாலி அவர்கள். அதே வாலி அவர்கள் எம்ஜிஆரின் ரசிகர் மன்ற கூட்டங்கள்ல சிவாஜி அவர்களை விமர்சித்து பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானதும் உண்டு. அதனால் சிவாஜி அவர்களுக்கு மனதளவில் வாலி அவர்களின் மேல ஒரு மெல்லிய கசப்புணர்வு இருந்த பொழுதும் அவர் படங்களுக்கு வாலி பாடல் எழுதக்கூடாது அப்படின்னு எல்லாம்
தடை விதிக்கக்கூடிய குறுகிய கண்ணோட்டம் அவரிடம் இருந்ததில்லை. தனிப்பட்ட முறையில சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஆற தழுவி அன்பு பாராட்டும் நண்பர்களாக இருந்த போதும் தொழில் ரீதியாக அவங்களுக்கு இடையே ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தது மறுக்க முடியாத ஒரு உண்மை. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டே, மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன், மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன். 4 பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன், நான் அதற்கு என்ன செய்வேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். முள்நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன், முள்நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன். மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானேன், முள் தைத்த கதையானேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தழுவேன், தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தழுவேன். நீ கொடுத்த நிழலை விட்டு யார் நிழலில் போயிருப்பேன், அம்மா யார் நிழலில் போயிருப்பேன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.